எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா நிறுவனத்தின் ஐபிஓ பங்குகள் இன்னைக்கு பங்குச்சந்தையில 50.4% பிரீமியம் விலையில பட்டியலிடப்பட்டிருக்கு. 11,607 ரூபாய் கோடி நிதி திரட்டிய இந்த ஐபிஓ முதலீட்டாளர்களுடைய வலுவான பங்கேற்பால 54 மடங்குக்கு மேல சந்தா செலுத்தப்பட்டிருக்கு. இது இந்த நிறுவனத்தின் பிராண்ட் ஆதிக்கம் மற்றும் நிதி வலிமையை காட்டுதுன்னு சொல்லலாம். பங்குச்சந்தையில ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா நிறுவனத்தின் ஐபிஓ பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்குங்க. சோ முதல் நாளான இன்னைக்கு 50.4% பிரீமியம் விலையில பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதாவது பிஎஸ்இ சந்தையில 1715 என்எஸ்இ சந்தையில ரூபாய் 1710 வர்த்தகத்தை தொடங்கியிருக்கு. சோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்த ஐபிஓ மூலமா ரூபாய் 11,607 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டி இருக்காங்க. இந்த நிலையில எல்ஜி நிறுவனத்தின் பங்குகள் 50% பிரீமியத்துல வர்த்தகத்துல தொடங்கியதால இது பெரிய சாதனையா பார்க்கப்படுது. பங்குச்சந்தையில பட்டியலிடுவதற்கு முன்னாடி எல்ஜி நிறுவனத்தின் ஐபிஓ பங்குகள் கிரே மார்க்கெட்ல 31% பிரீமியத்துல வர்த்தமாகி இருக்கு. வலுவான பட்டியல், நிறுவனத்தின் பிராண்ட் ஆதிக்கம் மற்றும் நிதி வலிமையால இயக்கப்படக்கூடிய அதிகப்படியான முதலீட்டாளர் பங்கேற்ப பிரதிபலிக்குது. பரிமாற்ற தகவல்களின்படி ஐபிஓ 54 முறைக்கு மேல சந்தா செலுத்தப்பட்டிருக்கு. QIB பகுதி 166 முறை எட்டியிருக்கு. அதே டைம்ல சில்லறை முதலீட்டாளர்கள் அவங்க ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீட்டை விட சுமார் 3.5 மடங்கு ஏலமும் எடுத்திருக்காங்க. இந்தியாவின் மெகா ஐபிஓக்களுடைய அளவுகோல் எப்பவுமே இரண்டாம் நிலை சந்தையில வெற்றியை உறுதி செய்யாது அப்படின்னு நினைவூட்டுது. 2010 வருஷம் ஆன்வு கோல் இந்தியா நிறுவனத்தின் ஐபிஓ அளவுல இருந்திருக்கு. அதாவது 15,119 கோடி ரூபாய் நிதி திரட்டி இருக்கு. 15 மடங்கு சந்தா செலுத்தியது. அது மட்டும் இல்லாம 39.7% பிரீமியத்துல பட்டியலிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ஹூண்டாய், ரிலையன்ஸ் பவர், பேடிஎம் இந்தியாவின் மிகப்பெரிய ஐபிஓவா இருக்கு. அரசாங்கத்துடைய ஆதரவு பெற்ற ஜாம்பவான்கள் கூட இதுல இருந்து விடுபட முடியாம இருக்காங்க. 2022 வருஷத்துல எல்ஐசியின் 20,557 கோடி ரூபாய் ஐபிஓ இந்தியாவுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரியதுன்னு சொல்லலாம். 2 முறை மட்டுமே சந்தா செலுத்தப்பட்டு 7.8% இழப்போட அறிமுகமாச்சு. சோ ஜிஐசி ரீயும் சந்தைகளை உற்சாகப்படுத்த தவறி இருக்குன்னு சொல்றாங்க. அதன்படி 11,257 கோடி ரூபாய் வெளியீடு 4.6% குறைவா பட்டியலிடப்பட்டிருக்குன்னு இப்ப செய்திகள் வெளியாகிருக்கு.